அப்ளைடுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்ளைடில் வந்து தரவை தான் நீங்கள் குறிக்கணும். நான் இது திரும்ப சொல்லணும் ஏனென்றால் கிளாரிஃபிகேஷனுக்காக. அப்ளைடில் தரவை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ கிளியராக குறிக்கலாமோ அவ்வளோத்துக்கு குறிங்க, படத்தை வடிவாக இருங்க. அப்ளைட் பேப்பர் எடுத்தோடனே இப்போ இந்த என்னது வெக்டர் காவிகளில் நீங்கள் எடுக்கல. ஓகே, இந்த ரேஷியோ நான் முதல்ல சொன்னால் ரேஷியோ வந்து இதுக்குள்ளே மாற்றி போட்டுருவோம் சில நேரம். அந்த தவறை நீங்கள் விட வேண்டாம். இப்போ 1க்கு 2 வந்தால் அது வந்து சில நேரம் என்னென்னா இது முழுத்துக்கும் சேர்த்து 4 போட்டுருவோம். ஆனால் அப்போ இங்கே என்ன வரும், இது 1 இது 3 வரும், முழுத்துக்கும் சேர்த்து 4. பட் நான் என்ன செஞ்சுருக்கேன், 1க்கு 4 போட்டிருக்கிறேன் கவலை இனத்தில். அதை விட வேண்டாம். ஸோ அப்ளைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தரவை படத்தில் தெளிவாக குறிக்கணும். இந்த பிரச்சனையும் அதுதான், இங்கேயும் அதே போல் நானே விட்டேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன். எனக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன நடந்தேன். இதில் வந்து அப்ளைடை பொறுத்தவரைக்கும் இப்போ பிடி கிராஃபாக சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரத்தில் இருந்தாலும் சரி, வெக்டர்ஸாக இருந்தாலும் சரி, கோப்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸாக இருந்தாலும் சரி, என்னென்றாலுமே தரவை வந்து தெளிவாக நீங்கள் குறிக்கணும். அதே மாதிரி அந்த புலி கேள்வி வரும், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ அந்த கேள்விகள் எல்லாம் தயவு செய்து தரவை ஒழுங்காக குறிச்சிருங்க. இப்போ நீங்கள் வர்றீங்க தானே, உங்களுக்கு நான் அந்த பேட்டர்ன் இப்போ இந்த பேட்டர்ன் போக உங்களுக்கு அது விளங்கிடும். ஓகே, இப்படி செஞ்சால் இந்த கேள்வி எடுக்கலாமான்னு. ஏன்னா அப்ளைட் என்றாலே உங்களுக்கு மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கேர்லெஸ்லாம் வரும். நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் இப்படி தான் ஃபிசிக்ஸில் வந்து அது ஏற்கனவே படித்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே நாலேஜ் இருக்கும். இப்போ நான் ஒருத்தனை கூப்பிட்டு எஸ்எம் நாங்கள் என்னென்னு கேட்டால் சும்மாவே ஜூட்டி ப்ளஸ் ஆவேரிஸ் சொல்கிற அளவுக்கு அவனுக்கு டச்சில் இருக்க போகுது. அப்போ அந்த கணக்கு தான் முதலாவதுலேயே வரப்போகுது. ஸோ அதுதான் அப்ளைடுண்டா இவ்வளோ தான். அதை கஷ்டப்பட்டு நீங்கள் நிற்க வேண்டாம், ஜஸ்ட் அதான் ஓகே இது இப்படி தான் நடக்க போகுதுன்றால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓகே இந்த பேப்பர் இப்படி தான் அணுகணும்னு போயிட்டீங்கன்னா அப்ளைடில் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்ளைடுக்கு வந்து ஓகே நீங்கள் பியூரில் மார்க்ஸ் எடுக்கலாம், பியூரில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்ளைடில் வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். ஏனென்றால் கடைசி சுருக்கள் வந்து அப்ளைடில் சுருக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பியூரில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ பண்ணுறீங்க. அப்ளைட் வந்து ஒரு கொஞ்சம் சுருக்களில் கொஞ்சம் குறைஞ்சி நிற்கும். பட் நீங்கள் ஈஸியாக 85க்கு மேலே எடுத்துக்கொண்டு போகலாம்.